வணக்கம். நீங்கள்லாம் 300 டிக்கெட் திருப்பதிக்கு போகிறது எப்படி புக் பண்ணோம் அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டதுக்காக இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது திருப்பதிக்கு புக்கிங் எப்போ ஓப்பன் ஆகுதுங்கிற டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டு விதமாக தெரிஞ்சுக்கலாம். ஒன்று, இந்த வெப்சைட் www.ttdevasthanams.ap.gov.in இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா ரைட் சைடில் டேட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்றைக்கு டிக்கெட் ஓப்பன் ஆகுது எல்லாமே போட்டிருப்பாங்க நியூஸில். அதை பார்த்து நீங்கள் என்றைக்கு டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகுங்கிறத பார்த்துக்கலாம். இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி பல பேஜஸ் இருக்குது. இதில் இருக்கிற பேஜ் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். டைம்லி அப்டேட்ஸ் கிடச்சிரும். எந்த டேட்டில் ஓப்பன் ஆகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், நான் சொன்ன அதே வெப்சைட் ttdevasthanams.ap.gov.in இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். ஏன் இந்த வெப்சைட் நான் திரும்பி சொல்கிறேன்னா, நிறைய ஃபேக் வெப்சைட்ஸ் இருக்குன்னு திருப்பதி தேவஸ்தானமே சொல்லியிருக்காங்க. அந்த ஃபேக் வெப்சைட்ஸில் போய் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி ஒரிஜினல் டிக்கெட் மாதிரி வரும். அந்த டிக்கெட் எடுத்து நீங்கள் திருப்பதி போனீங்கன்னா இது ஃபேக்கு ஜரகண்டி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. ஸோ இதுதான் வெப்சைட் பார்க்க இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் லாகின் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ஒரு ஓடிபி வரும். லாகின் பண்ணிவிடுங்க. பண்ணதுக்கப்புறம் பேசிக்காக இந்த 300 டிக்கெட் 10 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும். எப்படி நம்ம ஐஆர்சிடிசியில் தத்கால் புக் பண்ணுறோமோ அதே மாதிரி உட்காந்து புக் பண்ணோம், அதே வேகத்துக்கு போய்டும். ஸோ நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷனுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இது வெயிட்டிங் இன் கியூ. தயவு செஞ்சு ரிஃப்ரெஷோ க்ளோஸோ பண்ணிடாதீங்க. பண்ணால் திரும்பி முதல்ல நிற்கணும். இதை முடிஞ்ச உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ டிசம்பர் மாதம் நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா மார்ச் மாதத்துக்கான டிக்கெட்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இங்கே ப்ளூவாக இருக்கிற மார்ச் வந்து க்ரீனாக தெரியும். ஸோ உங்களுக்கு எந்த டேட் வேணுமோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே டைம் வரும். இந்த டைம் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும், உங்கள் ட்ராவலு எங்கே ஸ்டே பண்ணுறீங்க, எவ்வளோ மணிக்கு போய் சேருவீங்கன்னெலாம் கால்குலேட் பண்ணி அந்த டைமை சூஸ் பண்ணுங்கள். அதுலேயே ஒரு ரிப்போர்ட்டிங் டைம் வந்துடும். அந்த டைம் போய் ரிப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை உள்ளே அனுப்புவாங்க. கும்பலை பொறுத்து தான் நீங்கள் எப்போ சாமி பார்க்கறதுங்கிறது. ஸோ அதை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒருத்தர் 2 பேர் இருந்தால் ரிப்போர்ட்டிங் டைம் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி போனாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பட் ஒரு 20 பேர் 30 பேர் போனால் ரிப்போர்ட்டிங் டைமில் தான் வர சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் என்ன டேட்டுன்னு முடிவு பண்ணி அந்த டேட்டை கிளிக் பண்ணி என்ன டைம்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அடிஷ்னல் லட்டூஸ் எவ்வளோ வேணும்னு கேட்பாங்க. ஸோ எத்தனை பேர் போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அடிஷ்னல் லட்டு வேணும்னா இங்கேயே இப்போவே நீங்கள் செலக்ட் பண்ணி பே பண்ணிக்கலாம். இல்லை நேரில் போய் கூட திருப்பதியில் ஒரு லட்டு 50 ரூபா கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா எப்படி நம்ம டிக்கெட் புக்கிங்க்கு நேம், ஏஜ், செக்ஸ், அப்புறம் ஐடி ப்ரூஃப் கேட்பாங்களோ அதே மாதிரி கேட்பாங்க. நீங்கள் அதில் டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணிட்டு ப்ரொசீடு கொடுத்துட்டிங்கன்னா எப்படி நம்ம சாதா டிக்கெட் புக்கிங் பண்ணுவோமோ அது மாதிரி எதர் த்ரூ யுவர் கார்டு ஆர் யூபிஐ நீங்கள் அந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். டிக்கெட் புக் பண்ணதுக்கப்புறம் டிக்கெட் இந்த மாதிரி வரும். இந்த டிக்கெட்டை பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், 300 டிக்கெட்டு புக் பண்ணியாச்சு. ஸோ டிசம்பர் 25 தான் இந்த மாதம் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகுது. மார்ச் மாதம் பண்ண வேண்டியதுக்கு. ஸோ 2 மாதம் தள்ளி தான் நீங்கள் 300 டிக்கெட் புக் பண்ண முடியும். மார்ச் போனோன்னா டிசம்பரே பண்ணணும். ஜாலியாக போங்க, தரிசனம் பாருங்கள். அடுத்த வீடியோவில் அக்காமடேஷன் பற்றி போடுறேன், லக்கி டிப் பற்றியும் போடுறேன். நன்றி. இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் நான் சொல்கிறேன். தெரியலனாலும் யாரையாவது கேட்டாவது உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.